ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சவ் சவ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அது நல்லா 2 தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதனோட 7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். இதனோட ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ்வை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு காய் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்கல, எனக்கு கூட்டு ஒயிட் கலரில் வேணும், அதனால் நான் சேர்க்காம விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கூட்டு தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கினேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய்லாம் சேர்க்கல. இது மாதிரி தான் கிராமங்களில் எங்கள் ஊர் சைடில் செய்வாங்க கூட்டு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிட்டோடனே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டில் எடுத்து அதை தாளிப்பை சேர்த்துட்டோம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங்.